ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மை மேஜிக்கல் பிரஸ்ட் ஹில்ஸ்ன்ட்டு ஒரு சேனலை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் எப்படி பண்ணுறது, ஆரி ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணுறது, ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணி அதில் ஆரி ஒர்க் எப்படி அப்ளை பண்ணுறது, டைலரிங் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ண இருக்கிறோம். உங்களுக்கு இந்த சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது கரியர் பிரேக் ஆகி நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கும் பிகினர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனல் சகோதரி சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி புதுசாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்காங்க. அது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா டைலரிங், ஆரி ஒர்க்கு, அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் பெயிண்டிங், இந்த மாதிரி எதை வேணாலும் வீட்டில் இருந்துக்கிட்டு எப்படி சுலபமாக பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தனக்கு தெரிந்த விஷயங்களை என்ன மாதிரியே யூடியூப் சேனல் மூலிமா மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதனால் சேனல் ஆரம்பிச்சுட்டு என்கிட்ட தொடர்பு கொண்டு என்ன பண்ணலாம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் உங்களோட சேனல் சப்ஸ்கிரைபர் தான், உங்களோட எல்லா வீடியோவையும் நான் பார்த்துருக்கேன், அதை பார்த்ததுக்கப்புறம் தான் நானும் இந்த மாதிரி சேனல் ஆரம்பித்து எனக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதனால் நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் சகோதரி கேட்டாங்க. அந்த சேனல் சகோதரிக்காக தான் இந்த ஆரம்பத்தில் ஒரு வீடியோவே சின்ன வீடியோ நான் கொடுத்துருந்தேன். நம்மளுடைய சேனல் நண்பர்கள் நிறைய பேர் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்படி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ஏதாவது ஒன்று மோட்டிவேஷன் எடுத்து நம்மளாலேயே முடியும், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லித்தரலாம், இல்லை நாம் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம சேனல் மூலிமா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது மூலிமா தனக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவர்களுக்கும் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சகோதரி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த முயற்சிக்காகவே நான் அந்த சகோதரிக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளோட சேனல் நண்பர்கள் பார்க்குற யாராக இருந்தாலும் ஒருவேளை இந்த டைலரிங், ஆரி ஒர்க்கு, ஃபேப்ரிக் பெயிண்டிங் இது சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருவருக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நானும் உதவி பண்ண தயாராக இருக்கேன். இது மட்டும் கிடையாது, நம்ம சேனல் மூலியமா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் யார் ரெஸ்க் எடுத்து என்னுடைய திறமைகளை நான் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த மாதிரி நம்ம சேனல் மூலியமா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணலான் இருக்கேன். அதனால இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேலை உங்ககிட்ட ஏதாவது திறமை இருக்குது, இந்த மாதிரி ஹோம் பேஸ்டான ஒர்க்கை நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நானும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா என்கிட்ட ஒரு டைம் பேசுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது விருப்பம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூடியூப் சேனல் மூலிமா எனக்கு தேவையான பல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி உங்களுடைய ஹோம் பேஸ்டான எந்த ஐடியாஸாக இருந்தாலும் யூடியூப் சேனல் மூலிமா மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி அது மூலிமா மற்றவர்களுக்கு ஒரு ஊந்துகோலாகவும் நீங்கள் நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்கள் இல்லை புதிதாக யூடியூப் சேனல் தொடங்கணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இல்லை புதிதாக இந்த மாதிரி ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் எது ஆரம்பித்தாலும் கூட என்னால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியுமோ என்னோட சேனல் மூலிமா நீங்கள் மோட்டிவேட் ஆகி அதை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற எல்லாமே ஹோம் பேஸ்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, வீட்டில் இருந்துக்கிட்டே சுலபமாக கைவினை தயாரிப்புகளை எதெல்லாம் தயார் பண்ணலாம், அது மூலிமா நமக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், சம்பாதிக்கலாம், அதை எப்படி நீங்கள் சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியாக தான் பார்த்தீங்கன்னா மொதல் வீடியோவே நம்ம சகோதரி வீடியோவை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா உங்ககிட்ட பல திறமைகள் இருக்குது, கைவினை தயாரிப்புகள் நான் வீட்டிலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற யாராக இருந்தாலும் உங்களுடைய தயாரிப்புகளை நீங்கள் எங்கேயுமே போய் சேல் பண்ணணும், அப்படி பண்ணணும், எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, ஆரம்பிக்காமல் இருந்தாலும் சரி, இல்லை பல சிந்தனைகள் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு தைரியமாக ஆரம்பிங்க. இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எப்படி அவங்களோட திறமையை வெளியே கொண்டு வந்து அதே மாதிரி மற்றவர்களுக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கணும், மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களாலையும் பண்ண முடியும். நிச்சயமாக அதுக்கு என்னால் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ண தயாராக இருக்கேன் நம்ம சேனல் மூலியமா. இந்த சகோதரிக்குன்னு மட்டும் இல்லை, சகோதரர் சகோதரிகள் யாராக இருந்தாலும் கைவினை தயாரிப்போ இல்லை எந்த தொழில் பேசுகிற சம்மந்தப்பட்ட எந்த விதமான விஷயங்களுக்குமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கேன். ஃபினான்சியலாக என்னால் பண்ண முடியல அப்படின்னாலும் என்னோட சேனல் மூலிமா
உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் பண்ண நான் தயாராக இருக்கேன். அதனால இந்த மாதிரி ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் கைவினை தயாரிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து விஷயங்களையுமே மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்களும் ஒரு தொழில் பண்ண முயற்சி பண்ணுங்க. அதை எப்படி சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் முதல்ல ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிறத எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அதையும் மீறி உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறது மூலியமாக தான் வெளியே கொண்டு வர முடியும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போவுமே உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. எல்லா தொழிலுமே நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக முயற்சி திருவினையாக்கும். அதனால் முயற்சி பண்ணால் மட்டும்தான் வெற்றி நம்மளை தேடி வரும். அதனால் எதையுமே யோசிக்காமல் நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு தோணுனாலும் கண்டிப்பாக உடனடியாக காலதாமதம் பண்ணாமல் உடனடியாக அதை தொடங்குங்க. அது மூலிமா பல விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். அதே மாதிரி கைவினை தயாரிப்புகள் நீங்கள் ஏதாவது தயாரிக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலை எப்படி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தணும், எனக்கு தெரியல, ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சாலும் கூட நம்ம சேனல் மூலிமா நான் அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த நபர்களுக்கு என்னோட சேனல் மூலிமா ஒரு சில உதவிகள் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கைவினை தயாரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாவே உங்களுக்கு குறைந்தபட்சம் ₹2 அதிகபட்சம் ₹5 வரைக்கும் தான், இல்லை 10, 20 அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கைவினை தயாரிப்புக்கு ஒரு பொருளுக்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அதை மார்க்கெட் வேல்யூ படி நீங்கள் சேல் பண்ணால் கூட உங்களுக்கு 4 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு கூட உங்களுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி ₹500ங்கிறது கேரண்டியாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். அப்படியே உங்கள் பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக 500 1000 ஆகும், 1000 2000 ஆகும், 2000 5000 கூட மாறும். நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து உங்கள் தொழிலை விளம்பரப்படுத்துகிறீங்களோ அது மூலியமாக தான் உங்களுடைய தொழில் மென்மேலும் வளரும். அதே மாதிரி சக்ஸஸ் பாதையை பார்த்து அது போய்கிட்டே இருக்கும். அது மூலியமாக தான் உங்களுக்கும் பல வருமானங்கள் ஈட்ட முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் பண்ணுறவங்கிற முறையில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னவோ அதை தான் நான் உங்கள் கூட பர்சனலாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.